ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி இப்பி நூடுல்ஸ் வச்சு ராமன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்பியில் ராமன் பண்ண போகிறோம். இப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் இப்பி நூடுல்ஸு, மேஜிக் மசாலா. நான் போன வாட்டி மேகியில் பண்ணேன், அதனால் அது வீடியோ எடுக்கல. செம்மையாக இருந்தது ராமன் சொல்ல முடியாது, பட் அதே மாதிரி தான் சூப்பியாக ஒரு நூடுல்ஸு. ஃபஸ்ட்டு இதுக்கு தேவை வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, கேப்சிகம் வேணுன்னா கேப்சிகம் மட்டும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எக் பாயில் பண்ணிடலாம். கொதிக்கிற தண்ணியில் எக்கு போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் தான் அது வேகணும். அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் எக்கு செம்ம சாஃப்டாக வரும். கொதிக்கிற தண்ணியில் எக்கு போடும்போது ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. மிளகாய், நல்லா வதங்கினோடனே தக்காளியும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு கரெக்டாக இந்த உள்ளே இருக்க காய்கறிக்கு ஏற்ற அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலா கரெக்டாக அந்த காய்கறி தேவையான அளவு மட்டும்தான். மஞ்சள் தூள், பெப்பர், தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்கள் விஷ் தான், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரமாக பிடிக்குன்னா காரமாக போட்டுக்கலாம், பெப்பர் தூக்கலாக போடணுன்னா போட்டுக்கலாம். அதெல்லாம் உங்கள் விஷ் தான். நல்லா வதங்கினோடனே அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு ஊற்றிக்கோங்க, எவ்வளோ வேணால் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அது சூப்பியாக தான் பண்ண போகிறோம். நான் அதில் 3 இப்பி நூடுல்ஸ் போட போகிறேன், ஸோ நான் நிறைய ஊற்றிக்க போகிறேன். தண்ணி கொதிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோடனே மசாலா பேக்கெட்டை உள்ளே கொட்டிடுங்க. மசாலா பேக்கெட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லைட்டாக டேஸ்ட் பண்ணிக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி நிறையா இருக்கனால கம்மியாக இருக்கும். இதில் உப்பு கம்மியாக தெரியுது, ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதில் அப்படியே நூடுல்ஸ் போட்டுடலாம். நூடுல்ஸ் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கூட வேணாம். உங்களுக்கு அந்த நூடுல்ஸ் எந்த பதத்தில் பிடிக்குமோ அந்த பதத்தில் எடுத்துருங்க. அவ்வளோ. அது சூப்பியாக தான் இருக்கணும், நல்லா லிக்விடு நிறையா இருக்கணும். அப்போ தான் நமக்கு ராமன் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாயில்டு எக்கை உரித்து வச்சுருங்க. பாயில்டு எக் செம்ம சாஃப்டாக இருக்குது. இது கட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. இதை லாஸ்ட்டாக மேலே போட்டால் போதும். எக்கு பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இருக்கணும். மஞ்சள் ஒரு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ள. இந்த பதத்தில் இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதான் ராமன் எக்ஸ் செம்ம சாஃப்டாக இருக்கும். இந்த எக்கு வந்தனால ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இந்த பாதியாக கட் பண்ண எக்கை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. பயங்கரமாக இருக்கும் இந்த எக்கு. இதை இதில் போட்டுடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், நம்ம ராமன் ரெடி. சூப்பராக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். எக்கு சாப்பிடும் பயங்கரமாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எடுத்துகிட்டு வந்துட்டேன், சாப்பிட்டு பார்ப்போம். சூடாக இருக்குது பாருங்கள், ஆவி பறக்க இருக்குது. என்னடா கடாயிலே சாப்பிட்றான்னு பார்க்குறீங்களா? வேறு பவுல் இல்லை, அதான். செம்ம சூடு எக்கு பாருங்கள், செம்ம சாஃப்டாக இருக்குது. எக்கு பயங்கரமாக இருக்குது. செம்ம சாஃப்டாக இருக்குது.
நூடுல்ஸ் சாப்பிட்டேன். இந்த சூப் பற்றி சொல்ல மறந்துட்டேன். சூப்பு பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்பியில் சுமாராக தான் இருக்கும்னு நினச்சேன், பட் இப்பிலே சூப்பராக தான் இருக்குது. சூப்பே சூப்பராக இருக்குது. இப்படி ஒரு பைட்டு போகணும், செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்ப்போம். அல்டிமேட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நண்பர்களே, ESKI யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை கண்டிப்பாக அமைக்கிறோம். போடுற வீடியோ கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள் நண்பர்களே.